வணக்கம் ஆனந்தி. அதாவது உதயநிதி ஸ்டாலின் கைது நடவடிக்கையை கண்டித்து நாகையில் திமுகவினர் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் சுமார் 100க்கும் மேற்பட்ட திமுகவினர் தற்போது கைது செய்யப்பட்டு தனியார் திருமண மண்டபத்தில் அடைக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதை கண்டித்து இந்த போராட்டமானது நடைபெற்றது. நாகப்பட்டினம் மாவட்ட செயலாளர் கௌதமன் தலைமையில் கடந்த 100க்கும் மேற்பட்ட திமுகவினர் இன்று தம்பிதுரை பூங்கா மணிக்கூண்டு சந்திப்பு பகுதியில் திடீரென சாலையை மறித்து அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக அரசும் கண்டித்தும் காவல்துறையை கண்டித்தும் கண்டன முழக்கங்களை தொடர்ந்து எழுப்பினர். மாவட்டத்தின் முக்கிய சந்திப்பு பகுதியில் நடைபெற்ற இந்த சாலை மறியல் போராட்டத்தில் நாகப்பட்டினம் முக்கிய சாலையாளர் வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்து நின்றது. இதனால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டது. இதனால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாயினர். தகவலிருந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் சாலை மறியலில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட திமுகவினர் கைது செய்யப்பட்டு தனியார் திருமண மண்டபத்தில் அடைக்கப்பட்டனர். வாகனங்கள் அதற்கு கைது செய்யப்பட்டவர்கள் அழைத்துச் செல்வதற்கு வாகனம் ஏற்பாடு செய்யப்படாத நிலையில் திமுகவினர் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் நடைபயணமாக சென்று கோஷங்களை எழுப்பியவாறு நடைபயணமாக சென்று தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். அங்கு அவர்களுக்கு அடைக்கப்பட்டு தற்போது காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். அரசை கண்டிக்கிறோம், அரசை கண்டிக்கிறோம், தமிழக அரசை கண்டிக்கிறோம். அவர்கள் கையை கண்டிக்கிறோம்.